அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பயணி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். இதை சில பேர் பதனின்னு சொல்லுவாங்க. பயணி எப்போதும் கிடைக்காது, ஒரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயணி 2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம காய்ச்சிக்கணும். அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு தான் இந்த ரெசிபி செய்ய முடியும். அடுத்து பாதி மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கணும். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சரிசி மாவு ஒரு படி எடுத்துருக்கேன். நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். அடுத்து பாதி மூடி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 100 கிராம் நெய், 2 முட்டை, சர்க்கரை 100, உப்பு 2 ஸ்பூன், ஏலக்காய் தூள் கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு போட்டுக்கலாம். ஒரு படி மாவு போட்டுட்டு அடுத்து 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நெய் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நெய் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக திக்கான தேங்காய் பால் எடுத்து நம்ம மாவில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேங்காய் பால் ஊற்றணும். ரொம்ப நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஊற்றினா போதும். இப்போ இந்தளவுக்கு ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தேங்காய் பால் தேவைப்படாது, கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு இப்போ பாருங்கள் சாஃப்டாக ஆகிடுச்சி. மாவை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உருண்டை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். 2ஆக பிரித்து உருண்டை போட்டு வச்சுக்கலாம். ஒரு உருண்டை மாவு வந்து கொழுக்கட்டை போடணும். ஒரு உருண்டை மாவு வந்து நம்ம தேங்காய் பாலில் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் தேங்காய் பாலில் ஒரு உருண்டை மாவை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள். மாவை நல்லா இந்த தேங்காய் பாலில் போட்டு நல்லா கையால் கரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் நான் கரைச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அடுத்து ஒரு உருண்டை மாவு இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே உருண்டை போட்டுக்கலாம். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி உருண்டை போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். இதுதான் பயணி கொழுக்கட்டை. இதை அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. அடுத்து ஒரு பேன் எடுத்து பயணியை நல்லா ஆறின பிறகு பயணி அடியில் சுண்ணாம்பு இருக்கும், அந்த அப்படியே இருத்து விட்டு நம்ம ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா பயணியும் ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பயணி ஒரு கொதி வந்த பிறகு சர்க்கரை 100 கிராம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு 2 கொழுக்கட்டையாக எடுத்து அப்படியே போடணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடக்கூடாது, அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி 2 எடுத்து போடுங்க. எல்லா கொழுக்கட்டையும் இப்போ போட்டாச்சு. போட்ட பிறகு ஒரு கொதி வந்த பிறகு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை ஓரளவு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். கொழுக்கட்டை வெந்த பிறகு நம்ம தேங்காய் பாலில் மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணணும். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவு கரைச்சி ஊற்றின உடனே நல்லா திக்காகிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பயணி கொழுக்கட்டை. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். செம்ம வாசமாக டேஸ்ட்டாக இருக்குது பயணி கொழுக்கட்டை. நம்ம நாகூர் ஸ்பெஷல் பயணி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பயணி கொழுக்கட்டை எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. எனக்கு செய்ய தெரியாது, எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அதே மெத்தடில் நான் செஞ்சேன். சூப்பராக வந்திருக்கு.
இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் சூப்பராக வரும். குழந்தைகளுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.